بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாக துணையாக ஒன்றுமில்லை, அவன் பெறவுமில்லை பெற்றெடுக்கப்படவுமில்லை என்று சாட்சி கூறுகிறேன். எம் உயிரிலும் மேலான எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அன்னவர்களது அடிச்சுவட்டை தங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரிகளாக எடுத்துக்கொண்ட அத்துணை நல்லடியார்கள் பேரிலும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் மறுமை நாள் வரையில் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை இந்த இஜ்திமாவின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் ஒன்றை எங்களுடைய மனதிலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அது என்ன? நாங்கள் இந்த இடத்திலே அல்லாஹ்வினுடைய திருப்தியையும் அல்லாஹ்வினுடைய அருளையும் மலக்குமார்களுடைய சூழலிலும் அல்லாஹ்வினுடைய அமைதி சகீனத் இறங்குகின்ற ஒரு இடத்திலும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய அனைத்து விடயங்களும் சொல்லப்படுகின்ற விடயங்களிலே கவனமாக கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களாக, அந்த விடயங்களை உள்வாங்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே,
பொதுவாக தாய்மார்கள் வந்திருக்கின்ற சபை என்றால் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லிடுவோம். என்ன, ரமலான் காலங்களில் நம்ம தாய்மார் பள்ளி வாயிலுக்கு வருவாங்க. வந்து தராவிக்கு தான் வர கியாமுல்லைலுக்கு தான் வருவாங்க. வந்தா நம்ம இங்கால தொழுவிச்சு கொண்டிருப்போம், அங்கால கசகசன்னு கதை தான் இருக்கும். என்னது, ஒரு உம்மை ஸ்டார்ட் பண்ணுவான். என்ன, நேத்து ஓடி போனவ வந்துட்டாவா, இப்படிதான் ஆரம்பிக்கும். அங்க ஆரம்பிச்ச உடனே சுப்ஹானல்லாஹ் தொழுதவங்கெல்லாம் ரிவர்ஸ்ல வந்துருவாங்க. அங்க வட்டமேச மாநாடு நடக்கும். எல்லாரும் கதை அப்படி கதைச்சு 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 11 ரக்காத்து முடிய கொலை, அல்லது வேற பள்ளி வாயில்கள்ல 23 ரக்காத்து முடிய கொலை, ஏன்பா வந்தோண்டு கூட தெரியாம அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுவாங்க. வந்தவங்க என்ன பார்ப்பாங்க, அந்த மனுஷி எந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தா, எந்த அபாயாவை போட்டு வந்தா, ஃபேஷனை போட்டு வந்தாவா இல்ல வளமையா லோக்கலை போட்டு வந்தாவா, இப்படி ஒரு கலாச்சாரம். அப்ப அந்த எண்ணங்களை விட்டுவிட வேண்டும். ஆண்களை பொறுத்த மட்டும் பயான் கேட்டா தான் தூக்கமே வார. பயான் அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹ்டா அப்படியே தூக்கம் அப்படியே வந்துடும். கடந்த ரமலான்ல நம்ம ஒரு தர்பியா கிளாஸ் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இரவு மாணவர்கள் 75 மாணவர்கள் அந்த தர்பியா கிளாஸில் பங்கு கொள்கிறார்கள். இரவு 10 மணிக்கு தூக்கம். 1 மணி போல ஒரு சகோதரர் அங்கே இருந்த ஒரு ஆசிரியரை எழுப்புறார். சார் கொஞ்சம் எழுப்புங்க. என்னப்பா இந்த 1 மணிக்கு எழுப்புற? எழுப்பி என்னான்னு கேட்கிறாரு. 1 மணி ஆச்சே, என்ன விஷயம், இன்னும் தூங்கலையா? அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா, கொஞ்சம் பயம் பண்ணுங்க தூக்கம் போறதுக்கு, கொஞ்சம் பயம் பண்ணுங்க தூக்கம் போறதுக்கு. அன்புக்குரியவர்களே, அந்த நிலைமை இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதனால ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். பொருளாதாரத்தில் ஒரு முஸ்லிமுடைய பங்கு என்ன? எடுத்த உடனே யோசிப்பாங்கலாம், ரமலான் வருது, இப்போ ஜகாத் கொடுக்கணும், அதை வச்சு அடிச்ச போற ராய்க்கும் இது அப்படி இப்பதே முடிவெடுத்தாச்சு. அதை பத்தி நான் தொடவே இல்லை. முதல்ல சொல்லிக்கிறேன், அந்த சப்ஜெக்ட் அந்த பகுதியை நான் தொடவே இல்லை. ஒரு முஸ்லிமுடைய பொருளாதாரத்தில் ஒரு முஸ்லிமுடைய பங்கு என்ன, இஸ்லாத்தினுடைய நிலைப்பாட்டில் பொருளாதாரத்தை இஸ்லாம் என்ன சொல்லுது? நம்ம சமுதாயத்தை பொறுத்த மட்டும் ஆண்களை விட பெரும்பாலும் பெண்கள் தான் உழைக்கிறாங்க போல. அந்த அளவு கணக்கு மதிப்பிட வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கிறோம். ஏன் அந்த அளவு ஆண்கள் எல்லாம் அப்படியே வீட்டோட அடங்கி போயிட்டான், வீட்டோட சுருங்கி போயிட்டான். சந்திக்கு போய் ஒரு பிளேண்டி அடிச்சு போட்டு அப்படியே கதை கதைன்னு கழிச்சு போட்டு அந்திக்கு தான் வருவான், சந்திலேருந்து அந்திக்கு தான் வருவான். இந்த உம்மை என்ன செய்வா, வீட்டுல இடியப்பம் சுட்டு அப்பம் சுட்டு ஏதாவது என் பிள்ளைய காப்பாத்தனமே என்று சொல்லி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், அவக்கு பொறுப்பே கிடையாது. ஆனால் அவ்வளவு வேலையையும் செஞ்சு தண்ட பிள்ளைய படிப்பிக்கணும், என் பிள்ளைய இந்த ஊட்ட விட்டு எவனுக்காவது கல்யாணம் முடிச்சு வைக்கணும், என் பிள்ளையோட தேவையை நிறைவேற்றணும். இப்படி ஒரு கூட்டம். புருஷனெல்லாம் நம்பி நம்மளுக்கு வேலை கிடையாது, நம்ம படிச்சு ஏதாவது ஒரு ஜொப்பை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்தின இன்னொரு கூட்டம். இந்த 2 கூட்டத்துக்கும் மத்தியில எங்களுடைய ஆண்களில் பெரும்பாலான வர்க்கம், சிலரை தான் நான் இதை சொன்னேன். இன்னொரு கூட்டம் அல்லாஹ்வுக்காக என்னுடைய பொருளாதாரத்தை நான் தேடணும், என்னுடைய பணத்தை தேடணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், என்னுடைய குடும்பம் சிறந்த ஒரு குடும்பமாக இருக்கணும், யார்ட்டையும் கையேந்த கூடாது என்று நினைக்கின்ற இன்னொரு கூட்டம். இஸ்லாத்தினுடைய பார்வையில்
இந்த கூட்டம் தான் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டம், அல்லாஹ்வினால் சிறந்த கூட்டம். இஸ்லாத்தினுடைய பார்வையில பொருளாதாரத்தை ஊக்குவித்த முறைப்படி எந்த ஒரு மார்க்கமும், எந்த ஒரு சமயமும், எந்த ஒரு கொள்கையும், எந்த ஒரு கோட்பாடும் அந்த அளவுக்கு சொல்லல. எந்த அளவுக்கு சொல்லல? இஸ்லாம் சொல்லிச்சே அந்த அளவு சொல்லவில்லை என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு மூமினும் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒருத்த அமைதியா, எனக்கு உலகமே வானா, எனக்கு எந்த ஒரு உலக இன்பங்களும் தேவையில்லை, உலகத்தில் எந்த ஒரு ஆசையும் தேவையில்லை, நான் அப்படியே ஒதுங்கி போய் நிற்க போறேன் என்று ஒருத்தர் சொல்றான். இஸ்லாம் இவனை ஒரு முஸ்லிமாக பார்க்கவில்லை. லா ருஹ்பானியா ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே புரோகிதம் கிடையாது, துறவரம் கிடையாது. ஒதுங்கி போய் துறவியாக இருக்கிறானே கூடாது, இஸ்லாத்தில் அது கிடையாது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய போதனை அந்த அடிப்படையில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். துறவரத்துக்கு இடமே கிடையாது. அன்புக்குரிய தோழர்களே, அப்படி இல்லை. பொருளாதாரத்தை இஸ்லாம் சொல்லுகின்ற பாணியை, இஸ்லாத்தினுடைய பார்வையிலே ஒரு மனிதன் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். லட்சம் சம்பாதிக்கணுமா, கோடி சம்பாதிக்கணுமா, எவ்வளவு சம்பாதிக்கணும், தாராளமா சம்பாதிக்கலாம். தாராளமா இந்த உலகத்தை அப்படியே சுருட்டி எடுக்கலாம். உனக்கு இஸ்லாம் தடுக்காது. இஸ்லாத்தினுடைய வரையறைகளை பின்பற்றி ஒருத்தன் அவனுடைய பொருளாதாரத்தை தேட விரும்புகிறானா, அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல தலூலா ஃபம்ஷூ ஃபி மனாகிபிஹா வகுலூ மிர் ரிஸ்கிஹி வைலைஹின் நுஷூர். ஏப்பா, இந்த உலகத்தை உனக்கு வாழ்றதுக்குரிய இடமாக, தலமாக, வசதியாக, வாய்ப்பாக ஆக்கி இருக்கிறேனே, போ. உலகத்தில் எங்க போகணும்னு நினைக்கிறாயோ அங்கெல்லாம் போய் அல்லாஹ்வுடைய ரிஸ்க தேடு, அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தை தேடு, அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியத்தை தேடு, வேண்டிய மாதிரி வாழ். அன்புக்குரிய தோழர்களே, இந்த போதனைய எவனாவது முன்வச்சிப்பானா? இதுவரைக்கும் உலகத்தில் எவனும் முன்வைக்கல. சூரா ஜும்மா, நம்மளுக்கெல்லாம் பரிச்சயமான இந்த ஜும்மாவுடைய நாளை பற்றி ரப்புல் ஆலமீன் சொல்றான். வைதா நூதிய லஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டா ஓடோடி பள்ளிக்கு போ. வைதா குதிய ஃபந்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். ஜும்மா முடிஞ்சிருச்சா, கிளம்பியோடு. அல்லாஹ்வினுடைய பொருளாதாரத்தை தேடு. என்ன அளவு தத்துவத்தை சொல்றான், எந்த அளவு தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுது, அந்த அளவு முக்கியத்துவப்படுத்தப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாத்தை தவிர வேறு கிடையாது. இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒருத்தன் பிச்சை வாங்கலாம், அடுத்தவன்ட கூனி குருவி எனக்கு தாப்பான்னு சொல்லலாம். 3 நபர்களை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 3 கூட்டத்துக்கும் தான் அடுத்தவர்களிடம் போய் கையேந்துவதற்குரிய சந்தர்ப்பத்தை இஸ்லாம் கொடுத்துச்சு. தன்னுடைய மானத்தை அடுத்தவன்ட்ட போய் இழப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. அடுத்தவன்ட்ட கேட்கிறாயா, வானா கேட்காத, உனக்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை எடுத்துட்டு போய் காட்டுக்கு போப்பா, காட்டுக்கு போய் விறக கொத்து அதை வித்து உண்ட வருமானத்தை காத்துக்கொள். என்ன அருமையான மார்க்கம்!
என்ன அருமையான மார்க்கம். 3 கூட்டம் சொன்னேன். அந்த கூட்டம் அல்லாமல் எவனாவது பிச்சை வாங்குவான் என்று சொன்னால், யாசிப்பான் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அவன் தன்னுடைய முகத்தில மாமிசம் இல்லாமல் எழுப்பப்படுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் அடையாளம் என்ன தெரியுமா? மாமிசம் இல்லாம வெறும் முகக்கூடுகளோட சதை இல்லாம அவன் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவான் என்று எச்சரிக்கை செய்த மார்க்கம் இது. அதுல முதலாவது கூட்டம் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சமுதாயத்திலே ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு விட்டதா, அந்த சமுதாயம் அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக, அந்த மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக ஒவ்வொரு முஸ்லிமும் தயாராக வேண்டும். தன்னுடைய பொருளாதாரத்தை தூக்கி போட வேண்டும். ஒரு கூட்டம் தயாராக வேண்டும். அவர்களுக்காக வசூல் செய்ய வேண்டும். கொண்டு போய் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். அடுத்த கூட்டம், ஒருவன் பட்டினியாக இருக்கிறான், இவன் வறுமையிலும் வறுமையாக இருக்கிறான் என்று 2 பேர் சாட்சி சொல்ல வேண்டும். சாட்சி சொன்னால் அவன் யாசிக்கலாம். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவனுடைய பொறுப்பை, ஒருவனுடைய கடனை இன்னொருத்தன் சுமந்துட்டான், அந்த மனுஷன் மௌத்தா போயிட்டாரு, அவனால அந்த பொறுப்பு எடுத்தானே, அவனால் அந்த கடனை அடைக்க முடியல, அவன் வறுமையில் இருக்கிறான். மக்கள்கிட்ட போய் இன்னாருடைய பொருளாதாரத்தை, இன்னாருடைய கடனை, இன்னாருடைய சுமையை நான் பொறுப்பெடுத்தப்பா, என்னால நிறைவேற்ற முடியாம இருக்குது, அதனால எனக்கு தந்த அந்த கடனை இல்லாமல் ஆக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க என்று ஒருவன் கேட்க முடியும் என்ற 3 கூட்டத்தை சொன்னார்கள். அன்புக்குரிய தோழர்களை, எவ்வளவு வரையறைகளோட ஒருவனுடைய பொருளாதாரத்தை இஸ்லாம் அவன் உழைக்கின்றவனாக இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். அன்புக்குரிய தோழர்களே, இந்த அளவு பொருளாதாரத்தை, பணத்தை, செல்வத்தை ஒருவன் அடைந்து கொள்ள விரும்புகிறானா, அந்த மனிதனுடைய பொறுப்புகளையும் இஸ்லாம் சொல்லுது. நம்மளுக்கு தெரிந்தது ஜகாத். என்னையாம், அவனுடைய வருஷத்தில் ஒரு நாள் அவனுடைய பொருளாதாரத்தை எடுத்து இன்னொருவனுக்கு கொடுக்கிறது. ஏழைகளுக்கு பணக்காரர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை ஏழைக்கு கொடுப்பது, அதை மட்டும்தான் இந்த சமுதாயம் கடமையாக புரிந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அதை விட அந்த கடமையோடு ஒரு பொருளாதாரத்தை பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு நாளும் கடமைகள் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே சூரா முத்தஸிர் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நாளை மறுமையிலே சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போயிருவாங்க, நரகவாசிகள் நரகத்திலே இருப்பாங்க. இந்த நேரத்திலே சொர்க்கவாசிகள், சொர்க்கத்திலே இருக்கின்றவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடுவார்களாம். யாரு? பக்கத்து வீட்டில் இருந்தவங்க, குடும்பமா இருந்தவங்க, சொந்தக்காரர்களா இருந்தவங்க, அக்கம் பக்கத்து குடும்பமாக இருந்தவர்களை எல்லாம் கேட்பார்கள், எங்கப்பா போனாங்க? மச்சான் இருந்தாரு, நம்மளோட தானே பள்ளிக்கு வந்தாரு, நம்மளோட தானே இருந்தாரு, நம்மளோட தானே சாப்பிட்டாரு, நம்மளோட தானே வியாபாரம் செஞ்சாரு, நம்மளோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சாரு, எங்கப்பா போனாரு கேட்பாங்களாம் சொர்க்கவாசிகள். ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? சொர்க்கவாசிகளுக்கும் நரகவாசிகளுக்கும் இடையில இருக்கின்ற தடையை நீக்கி, இப்ப கேளு, சொர்க்கவாசிகள் நரகவாசிகளோடு பேசுங்கள், பேசுவதற்குரிய சந்தர்ப்பத்தை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துகிறான். அந்த நேரத்திலே இவர்கள் சொர்க்கவாசிகள் கேட்பார்கள். சொர்க்கவாசிகள்
கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ ஸகர். சொர்க்கவாசிகள், நரகவாசிகளே, குடும்பத்தாக்களே, எங்கப்பா நீங்க சக்கர்ல இருக்கிறீங்க, நரகத்தில் இருக்கிறீங்க, என்ன நடந்துச்சு? அவர்கள் பேச ஆரம்பிப்பாங்க. காலு லம் நகு மினல் முஸல்லீன். என்னது? நம்ம தொழல்ல, தொழக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அந்த தொழுகையை நிறைவேற்றல. வலம் நகு நுத்யமுல் மிஸ்கீன். சுப்ஹானல்லாஹ். ஏழை எளியவர்களுக்கு, சொந்தங்களுக்கு, உறவுகளுக்கு, வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தார்களே அவர்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்கவில்லை. அதனாலதான் இந்த நரகத்துக்கு நாங்கள் வந்தோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகவாசிகள் சொல்லுகின்ற காரணம், நான் அடுத்தவனுக்கு ஒரு புடி சாப்பாடு கொடுக்க தயாரா இருக்கவில்லை இந்த உலகத்திலே என்று சொல்லுகின்ற செய்தியை ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், மா அதுராக்க மா சக்கர், மா அதுராக்க மா சக்கர். நபியே, சக்கர்ண்டா என்னன்னு தெரியுமா? திரும்பி கேட்கிறான். மா சலக்கக்கும் ஃபீ ஸகர் காலு லம் நகு மா அதுராக்க மா ஸகர் லா துபுகி வலா ததர். ஒருத்தரையும் அந்த நரகம் விட்டு வைக்காது, எல்லாத்தையும் சுக்கு நூறாக்கிறோம். அவ்வளவு கடுமையான நரகம்தான் இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல தோழர்களே, சூரா ஹாக்காவிலே அதுவும் நரகவாசிகளை அல்லாஹு தஆலா வேதனை செய்கின்ற காட்சியை சொல்லுகிறான். என்னது? நரகவாசிகள் கத்துவாங்க. நாளை மறுமையிலே நரகவாசிகள் கத்துவாங்க, கூச்சலிடுவாங்க. என்ன சொல்லுவார்கள்? மா அகுனா அன்னி மாலியா, மா அகுனா அன்னி மாலியா. என்னுடைய பொருளாதாரம் எனக்கு பிரயோசனப்படல. ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய பதவி பட்டம் எல்லாம் இன்று அழிஞ்சு போய்விட்டது, எந்த பிரயோசனம் கிடைக்கல. நான் உலகத்தில் நம்பிக்கொண்டிருந்த இதுதான், எந்த பொருளாதாரம் எனக்கு கை கொடுக்கும், எந்த தொழில் கை கொடுக்கும், என்னுடைய பட்டம் பதவிகள் அந்தஸ்துகள் எனக்கு கை கொடுக்கும், இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனா இன்று பிரயோஜனப்படல. ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் தெரியுமா? அவங்க கத்தி கொண்டிருக்கல ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஹுதூஹு ஃபஉல்லூஹு சும்மல் ஜஹீம சல்லு. மலக்குமார்களை பார்த்து, ஜபானியாக்களை பார்த்து சொல்றான் ரப்புல் ஆலமீன், இவனை பிடிங்க, கட்டி போடுங்க, தூக்கி கொண்டு போய் நரகத்திலே தூக்கி வீசுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறானாம். அல்லாஹ் அக்பர். அன்புக்குரிய தோழர்களே, அவ்வளவு ஏன் அவர்கள் அந்த நரகத்திலே தூக்கி போடப்படுகிறார்கள்? இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அலீம். அவர்கள் ரப்புல் ஆலமீனை ஏற்றுக்கொள்ளவில்லை. வலா யஹல்லு அலா தஆமில் மிஸ்கீன். ஏழை எளியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, பரவாயில்லை. இந்த சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் தூண்டப்படாதா? கொடுங்கன்னு சொல்லி ஆர்வப்படுத்தப்படாதா? கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் அவரை உற்சாகப்படுத்தப்படாதா? அதுவும் கிடையாது. உற்சாகப்படுத்தியதும் கிடையாது. இதனால் தான் ரப்புல் ஆலமீன் அவர்களை அந்த நரகத்திலே தூக்கி வீசுகிறான் என்று அல் குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற செய்தியை பார்க்கிறோம். நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம், அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன். மார்க்கத்தை பொய்ப்பிச்சான். குர்ஆன் ஒருத்தன் தூக்கி எறிஞ்சான்டா,
ஆவேசம் வரும். குர்ஆன் ஒருத்தன் பத்த வச்சாண்டா வெறுப்பு வரும், ஜிஹாத் சத்தம் வரும், போராடுவோம், உரத்த கத்துவான். அராய்த்தல்லது யுகதிபு பித்தீன், மார்க்கத்தை பொய்ப்பிக்கிறவன் யார் தெரியுமா? ஃபதாலிகல்லது யதுல் யதீம், ஃபதாலிகல்லது யதுல் யதீம், அநாதைகளை துரத்துறானே அப்பா, துரத்துறானே அவன் தான் மார்க்கத்தை பொய்ப்பிச்சவன். சுப்ஹானல்லாஹ். அநாதைகளை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன வ காஃபில் யதீம் கதா, நானும் ஒரு அநாதையை பராமரிக்கிறானே அவனை இவ்வாறு இப்போம், இப்படி இப்போம், எப்படி இப்போம், ஒட்டி இருப்போம், மறுமை நாள ஒட்டி இருப்போம். நம்மட சமுதாயம் தட்டி விடுறது அதுதான். வாப்பா இல்லையா, வாப்பா இல்லையா, கொஞ்சம் எதிர்த்து பேச, கொஞ்சம் சண்டிதனம் காட்டினா, ஏதாவது கொஞ்சம் உரத்து பேசிட்டா, ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி கதைச்சிட்டா, டேய் வாப்பா இல்லாதவன் எனக்கு என்னையே எதுக்குறியா? நம்மட சமுதாயத்தில் வழக்கு என்ன தெரியுமா? நம்ம ஒரு ஈமானோட இஹ்லாஸோட சில சகோதரர்கள் ஒரு அனர்த்தம், ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லாட்டி வாப்பா மௌத்து, இந்த நிலைமையில் ஒரு பிள்ளையை கூட்டு வந்து வளர்ப்பாங்க. வளர்க்குறது தானே, வளர்த்து கொஞ்சம் பெரிய ஆளாக்கி படிச்ச வச்சு ஒரு பட்டத்துக்கு வந்த உடனே சில வேளை இவர் முரணாயிப்பார். யாரு? வளர்த்தவர் சில நேரம் முரணாயிப்பார். ஒரு நேரத்தில் இவன் எதிர்த்து கதைப்பான். இப்ப ஆளுக்கு அவருடைய ஈமான்ட பலம் அப்படியே வெளியே வரும். எப்படி வரும்? டேய், நான் போட்ட சோத்தை திண்டுட்டு, நான் தந்த சாப்பாடை திண்டுட்டு, எந்த சோத்துல வயிற வளர்த்துட்டு எனக்கு எதிராகவே பேசுறாயா? சொல்றாங்களா இல்லையா? சொல்ற சமுதாயம் ஈக்குதா இல்லையா? சொல்லுகின்ற சகோதரர் ஈக்கிறார்களா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய தோழர்களே, ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், மார்க்கத்தை பொய்ப்பிக்கிறானே பார்க்கணுமா? ஏழைய அநாதைய பராமரிக்காம, கணக்கில் எடுக்காம விரட்டி விடுகிறானே, தட்டி விடுகிறானே, அவனை பார்த்து கொள்ளுங்கள். வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், அடுத்தவனுக்கு சாப்பாடு கொடுண்டா அவன் கொடுக்கிறதும் கிடையாது, அவன் அடுத்தவனுக்கு சொல்றதும் கிடையாது, அடுத்தவனுக்கு ஆர்வப்படுத்துவதும் கிடையாது. இவன் மறுமை நாளை பொய்ப்பித்தவன். சுப்ஹானல்லாஹ். இவன் தான் மறுமை நாள பொய்ப்பித்தவன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய தோழர்களே, ஒவ்வொரு மனுஷனும் பொருளாதாரத்திலே நிறைவு கண்டவனாக, பொருளாதாரத்திலே தன்னை வளர்த்தவனாக, பொருளாதாரத்திலே மிக உச்ச நிலையிலே இருக்கின்ற மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்ன இஸ்லாம் ஒவ்வொரு நாளும் அதனுடைய பங்குகளை சொல்லுது. என்ன சொல்லுது? உனக்கு பக்கத்தில் இருக்கிறான், உன் குடும்பத்தில் இருக்கிறான், உன் சொந்தத்தில் இருக்கிறான், உனக்கு பக்கத்து வீட்டில் அன்றைக்கு படிக்கிறதுக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி கொள்ள வசதி இல்லாம இருக்கிறான். எத்தனை பேர் இருக்கிறான்? அன்றைக்கு ஒரு கொப்பிய, ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கிறது, ஒரு பேனைய, அவ்வளவு கஷ்டமாக வாழுகின்றவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அவங்கள போய் பாருங்க, அவங்கள பாருங்க. பேஞ்சா மழை, வெள்ளம் ஓடுற அந்த ஊட்டுக்குள்ளால தான் பெய்கிற மழையெல்லாம்
ஓடுற குடிச வீட்டுல வாழ்ந்து கொண்டிருப்பான். குடிச வீட்டுல வாழ்ந்து கொண்டிருப்பான். கேட்க பார்க்க யாரும் கிடையாது. குறிப்பாக ஒரு இஸ்லாத்துக்கு வந்த ஒரு முஅல்லஃப், அல்லாஹ்வுடைய அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்த, இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்ட பெரும்பாலும் இந்த சமுதாயத்திலே கணக்கில் எடுக்கப்படாத கூட்டம் அவங்க தான். அவனோட தேவையெல்லாம் நிறைவேற்றப்படுறதில்ல, அவனோட தேவைகள் நிறைவேற்றப்படுறதில்ல, பொருளாதாரம் கொடுக்கப்படுறதில்லை, அவர்களை ஒரு சம அந்தஸ்தாக பார்க்கப்படுவதில்லை, அவங்களுடைய உரிமைகள் கொடுக்கப்படுறதில்ல. ஆனா ஒரு அற்புதமான ஒரு தூதரை அல்லாஹ் எங்களுக்கு அனுப்பினான். அந்த தூதர் பைத்துல் மாலுடைய பொருளாதாரத்தை, பைத்துல் ஜகாத்துடைய பொருளாதாரத்தை, சதக்காவுடைய பொருளாதாரத்தை மிச்சம் வச்சதே கிடையாது. ஒருவர் வரார், யா ரசூலல்லாஹ் ஏதாவது தாங்களே, இஸ்லாம் இல்லை, முஸ்லிம் இல்லை, முஸ்லிம் கிடையாது. ரசூலுல்லாஹ் ரெண்டு மலைகளுக்கு இடையிலே செறிஞ்சி நிறைஞ்சி இருக்கிற ஆடு ஒட்டகங்களை கொடுத்தாங்க. அந்த மனுஷன் பார்த்து போட்டு கேட்டார், யாரோ சொல்ல இவ்வளவா, இவ்வளவு எனக்கா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவ்வளவு உனக்கு தான், அவ்வளவு உனக்கு தான். இந்த மனிதர் போறார், தனது சமுதாயத்தை அழைக்கிறார், சொன்னார், வறுமைக்கு பயமில்லாத ஒரு தூதரை இந்த மண்ணிலே இருந்து கொண்டிருக்கிறார். அந்த நபியை, அந்த முஹம்மதை நீங்கள் பின்பற்றுங்கள். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். யாரை பின்பற்றட்டும்? வறுமைக்கு பயமில்லாத, வறுமைக்கு அஞ்சாத, வறுமைக்கு ஒரு துளி கூட பயமில்லாத சமூகம் இந்த சமூகம். அந்த சமூகத்தை அந்த மனிதர் கூக்கிரலிட்டு சொல்லுகிறார், வறுமைக்கு பயப்படாத ஒரு மனிதர் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவரை இந்த சமூகமே பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். நம்மளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நம்மளுக்கு என்ன பிரச்சனை? கொடுத்தா குறைஞ்சிரும், கொடுத்தா அடுத்தது புள்ளைக்கு, அடுத்தது பொஞ்சாதிக்கு, அடுத்தது என் உம்மாக்கு, அடுத்தது நாளைக்கு செலவுக்கு. அன்புக்குரிய தோழர்களே, அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அருமை சஹாபாக்களுடைய செயல்பாடு சொல்ல முடியாது. அந்த சிறந்த முன்மாதிரிகள் ஏனோ எங்கட சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டுட்டா அல்லது மறந்துட்டா, அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இந்த சமூகத்தில் ஒரு நோய் ஒன்று வரும். அந்த நோய் வந்துச்சுண்டா இஸ்லாத்தில் அறவாசி அப்படியே இல்லாமல் ஆயிரும். அந்த காலத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹன் என்று சொன்னாங்க. வஹன் மாஹியல் வஹன் யா ரசூலல்லாஹ். வஹன்டா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் வஹன்டா என்ன? ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத். அல்லாஹு அக்பர். உலக ஆசை, உலக மோகம். நான், என் குடும்பம், என் புள்ள, என் குட்டி, அக்கம் பக்கம் எப்படி போனாலும் பரவாயில்ல, குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்ல, சொந்த பந்தம் எப்படி போனாலும் பரவாயில்ல, எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் நல்லா ஐக்கணும். வஹன் வ கராஹியத்துல் மௌத், மரணம் பயந்து ஓடுற இந்த சமூகம் ரமதான் வருது, எல்லாம் பேசுவோம். எங்களுடைய சமுதாயத்துடைய தியாகிகள் யார் தெரியுமா? பத்ர் களத்திலே வென்றவர்கள் யார் தெரியுமா?
உஹது களத்திலே வென்றவர்கள் யார் தெரியுமா? அஹ்ஸாபிலே வென்றவர்கள் யார் தெரியுமா? ஓ, எல்லாரும் தெரியும். சஹாபாக்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு பிபிஎஸ் என்றா கடந்த காலத்துல சொல்லல, இல்ல ஓட்டம். என்ன சட்டம் தெரியுமா? அவங்களோட கொத்துபா பண்றோம்னா அவங்களோட பேர் சொல்லப்படாது, பயான் பண்றோம்னா அவங்களோட பேர் சொல்லப்படாது, ஏதாவது ஃபங்க்ஷனா சொல்லப்படாது. ஏன் சொல்லப்படாது? பயம். பகுன் வகராஹியத்துல் மௌத். விரும்பியோ விரும்பாமலோ ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்திலே வைத்து கேளுங்கள், எனக்கு மரணத்தின் மீது ஆசை இருக்கிறது என்று. இருக்கிறதா? ஈக்குதா? தைரியமா? நான் கோழை அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக. பல விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேர்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ அஊது பிக மினல் ஜுபுன். கோழைத்தனத்திலே இருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்துரு. கோழைத்தனம், கேட்டா ஓடுற, கேட்டா அடங்குற, அந்த அடங்கத்திலே இருந்து என்னை பாதுகாத்து விடு, நான் தைரியசாலியா இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதையும் எதிர்நீச்சல் அடைக்கின்ற ஒரு பலவீனமான மூமினை விட சக்தியும் பலத்தையும் கொண்டிருக்கிறானே ஒரு மூமின், ஹைர், சிறந்தவனாக இருக்கிறான். அவன் தான் சிறந்தவன். அடங்கி ஒடுங்கி இருக்கின்றவன் மூமினும் இல்லை, அப்படியா இருக்கவும் கூடாது. அவன் கோழைத்தனமாக அசந்து ஓடுகின்ற ஒரு மனிதனாக இருக்கக்கூடாது. எவ்வளவு அழகான மார்க்கம் இது, எவ்வளவு அழகான மார்க்கம். அன்புக்குரிய தோழர்களே, ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், பொருளாதாரத்தில் ஒரு மூமினுடைய பங்கு என்ன பங்கு? அவன் ஓடி உழைக்கின்ற எந்த நேரம் பார்த்தா சரியா சாப்பாடே கிடையாது. பகலைக்கு சாப்பாடு, காலையில சாப்பாடு 10 மணிக்கு, பகலை சாப்பாடு 4 மணிக்கு, இரவே சாப்பாடு 12 மணிக்கு. என்னப்பா இப்படி ஓடுறாய்? என்ன செய்ய மௌலவி, என்ன செய்ய ஹாஜி, என்ன செய்ய? புள்ள குட்டிக்கு உழைக்கணும், நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஓடி 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 தண்ட மனைவியோட இருந்து, என்னம்மா, என்ன பிரச்சனை, என்ன செய்தி, சோமாய்க்கிறீங்களா, என்ன நிலைமை, புள்ள குட்டிகள் படிக்குதா, புள்ள குட்டிகள் நல்லா ஆயிக்குதா, புள்ளோட நிலைமை என்ன? புருஷன்மார் கேட்குறாங்களாண்டா அங்கால கேட்டா விளங்கும். எத்தனை பேர், நான் இன்றைக்கு போனேன், தொழிலுக்கு போய் வந்தேன், மகன் ஸ்கூலுக்கு போனானா கேட்டுக்கிறோமா? புள்ள மதரசாக்கு போச்சா, எக்ஸாம் வருது, புள்ள படிக்குதா? எத்தனை பேர் கேட்கிறோம்? கேட்கறதுக்கு டைம் இல்லை, பிஸி மனுஷன், பிஸி. வீட்டுக்கு வருவார், ஒரு ஜாய் சுடு மூஞ்சோட தான் வருவார். சுடு மூஞ்சினா தெரியுமா? லட்சம் கொடுத்தாலும் சிரிப்பு வராது. அப்ப நான் தாரேன், 10 லட்சம் தாரேன், சிறிய கொஞ்சம் அப்பையும் தான் இருப்பார். எப்படி? அவர முகத்தில் சிரிப்பே கிடையாது. அன்புக்குரிய, என்னதான் ஜோக்க காட்டினா சிரிச்ச மாதிரி. ஏன் அவ்வளவு டென்ஷன், அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு தலைக்கு வேலை? அந்த மனிதனை பார்த்து ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அல்லதி ஜமஅ மாலஹு அத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா. ஓடி 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 உழைக்கிறாயப்பா, இந்த பொருளாதாரம் உன்னை காப்பாத்தும்னு நினைக்கிறாயா? இந்த பொருளாதாரம் உன்னை காப்பாத்தும்னு நினைக்கிறாயா? ஒரு காலமும் கிடைக்காது. அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். ஓடு, ஓடிக்கொண்டே இரு, கபூர் வரைக்கும் தான் ஓட்டம். எல்லாம் உண்ட ஓடின ஓட்டம், நீ ஆடின ஆட்டம், போட்ட கூத்து எல்லாம் அடங்கிரும்.
ரப்புல் ஆலமீன் படிப்பினையாக சொல்லுகிறான், படிப்பினையாக சொல்லுகிறான், பாசமாக சொல்லுகிறான். அன்புக்குரிய தோழர்களே, எங்களுடைய பொருளாதாரம் இந்த உலகத்திலே வாழ வைக்க வேண்டும், எங்களை வாழ வைக்க வேண்டும். எங்களுடைய பொருளாதாரம் நாளை மறுமையிலே எங்களுக்கு கை கொடுக்க வேண்டும். அதுதான் பொருளாதாரம். ஒரு மனுஷர் மௌத்தா போனா அவருடைய ஜனாசாவுக்கு பிறகு மக்கள் சொல்லணும், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத்து செய்யணும். எத்தனை பேருடைய கல்விக்கு உதவி செஞ்சுகிறார் தெரியுமா? எத்தனை பேருக்கு தர்மம் செஞ்சுகிறார் தெரியுமா? எத்தனை பேருடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி வச்சுக்கிறார் தெரியுமா? என்னுடைய ஜனாசாவுக்கும் உங்களுடைய ஜனாசாவுக்கும் பிறகு இந்த மக்கள் சொல்ல வேண்டும். அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கைய என்னுடைய பொருளாதாரத்தை நான் கட்டி காத்து என்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாக சேர்க்கின்ற சொத்துக்கள் ஆகிக்கணும். இல்லாம வாப்பா ஒரு தலை போயிட்டு இவன் உலகத்தில் வாழ்ந்ததும் வேஸ்ட், இந்த உலகத்தில் உழைச்சதும் வேஸ்ட். பாத்தியா இவன் வாழ்ந்து மௌத்தானோன்னு அடிச்சு கொள்றான். புள்ளைகளுக்கு மத்தியில சண்டை, பொஞ்சாதிக்கு மத்தியில புள்ளைகளுக்கும் சண்டை, பல பிரச்சனை. பொருளாதாரத்தை விட்டு கொண்டு சமமான அந்த வராசத்துடைய கணிப்பீட சரியா செஞ்சு வைக்காம எந்த ஒரு சகோதரரும் மரணிக்க கூடாது. அப்படி மரணிச்சா எங்கட முடிவு மரணத்தோட முடிகிறதில்லை, நாங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். எந்த அளவு தெரியுமா? வராசத்தீகுது. இஸ்லாமிய பொருளாதாரத்தில் செய்ய வேண்டிய ஒரு பகுதி வராசா. நான் மரணித்த உடனே என்னுடைய சொத்துக்கள் சமமாக பிரிக்கப்பட்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாம் கூறுகின்ற அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும். கொடுக்கப்பட இல்லை என்று சொன்னா ஹாலிதீன ஃபின்னார், அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். பயங்கரமான செய்தியை சூரா நிசாவினுடைய வசனங்கள் சொல்லுது. இந்த சட்டம் நம்முடைய சமூகத்தில் இல்லாமலே போயிட்டு, எப்படி கொள்கை பேசுறதுக்கு முன்னால, சத்தியத்தை சொல்றதுக்கு முன்னால பல தர்மங்களை செஞ்சோம். பல தர்மம். ஒவ்வொரு மாசத்திலே ஒவ்வொரு கந்தூரி, ஒவ்வொரு மாசத்திலே ஒவ்வொரு நிகழ்ச்சி, ஒவ்வொரு மாசத்திலே ஒவ்வொரு மௌலூது, ஒவ்வொரு கந்தூரி, ஒவ்வொரு விழாக்கள். அள்ளி கொட்டினோமா இல்லையா? கொள்கையை சொல்றதுக்கு முன்னால பித்அத்துகளையும் இஸ்லாத்துக்கு முரணான விஷயங்களையும் சாராளமாக செஞ்சு கொண்டிருந்தோம். கொள்கைக்கு வந்த உடனே பக்கத்து விட்ட கூட பார்க்கறது கிடையாது. ஏன்? அவர் கொள்கைக்கு அப்பால் பட்டால். நம்மட பாட்டு இல்லை, நம்மட குரூப் இல்லை, தௌஹீத்காரர் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்த வீட்டுக்காரனுடைய விஷயத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார். நான் யோசிச்சேன், அவங்களுக்கும் வராசத்தை கொடுக்க வேண்டி வருமோ என்று. அல்லாஹ்வுடைய தூதர் யோசிச்சாரா, அவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் வராசத்தை கொடுக்க வேண்டி வருமோ என்று நான் யோசிச்சேன். அந்த அளவுக்கு உபதேசம் செய்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நம்மட நிலைமை என்ன? நம்மட சமூகத்தினுடைய நிலைமை என்ன? நம்மட உறவுகளுடைய நிலைமை என்ன? முஸ்லிம் சமூக ஒற்றுமையை பத்தி பேசின உடனே அப்படி எல்லாரும் கொதிச்செலும்புவாங்க. நாங்க யார் தெரியுமா? பெரும்பாலும் இஸ்ரவேலை உதாரணம் காட்டுவாங்க. அரபு நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து காரி துப்பினாலும் இந்த இஸ்ரவேல் அழிந்துவிடும்,
மெஜாரிட்டி. நாங்க யார்? அடப்பாவியலா, தனக்கு இந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அங்கால இருக்கிற பலஸ்தீனை பத்தி உனக்கு பேச தெரியும்? பேசப்படணும், மறுக்கவில்லை. ஈராக் பத்தி பேச தெரியும், ஆப்கானை பத்தி பேச தெரியும், காஷ்மீரை பத்தி பேச தெரியும், சிரியாவை பத்தி பேச தெரியும். எல்லாத்தையும் பேச தெரிஞ்ச உனக்கு பக்கத்தில் இந்த அண்டைக்கு கஞ்சிக்கு வழி இல்லாம ஒரு சமூகம் இருக்கிறார்களே, அவர்களை பத்தி உணர்வு உனக்கு கிடைச்சிச்சா? அவங்கள பத்தி உணர்வு கிடைச்சிச்சா? கிடைக்கவில்லை என்றிருந்தால் உன்னுடைய ஈமானை தொட்டு கேள். நான் யார்? என்னுடைய பொருளாதாரத்தில் எனக்கு இருக்க வேண்டிய பங்கு என்ன? அந்த பங்கை நான் செய்து கொண்டிருக்கிறேனா? நான் செய்து கொண்டிருக்கிறேனா? அன்புக்குரிய தோழர்களே, ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே பல வசனங்களை சொல்லுகிறான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். மனுஷன் ரப்புல் ஆலமீனுக்கே நன்றி கெட்டவனாகத்தான் இருக்கிறான். நன்றி கெட்டவனாகத்தான் இருக்கிறான். வைன்னஹு அலா ஸாலிக லஷஹீத். அதுக்கு சாட்சி அவன் தான். அதுக்கு சாட்சி யாரு? அவன் தான். ஏன்? வைன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். பொருளாதாரம் 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 அளவு கடந்து மறுமையையே மறந்து அளவு கடந்து நேசிக்கிறான் என்றிருந்தால் ரப்புல் ஆலமீனுக்கு அவன் மாற்றம் செய்கிறான். ரப்புல் ஆலமீனை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அன்புக்குரிய தோழர்களே, என்னுடைய பகுதி என்னவாக இருக்கிறது? எந்த தரத்திலே நான் இருக்கிறேன்? அன்புக்குரிய தோழர்களே, இந்த காலத்தை பாருங்கள், இந்த நேரத்தை பாருங்கள். இஸ்லாமிய சமூகம் குறிப்பார்க்கப்பட்டு நோக்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் ஒரு துண்டு பிரசுரம் இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியிலே வெளியிடப்படுகிறது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டை பொறுத்தமட்டில் இன கலவரம் என்பது இன்று நேற்று கிடையாது. ஒவ்வொரு காலத்திலேயும் இந்த இனக்கலவரங்கள் வந்து கொண்டேதான் இருக்குது. 1505ஆம் ஆண்டு பல சகோதரர்களுக்கு இந்த தகவல் தெரியுமோ தெரியாது. இந்த நாட்டிலே ஒரு இன கலவரம் ஏற்பட்டது 1505ஆம் ஆண்டு. 1915ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே இன்னும் ஒரு கலவரம் ஏற்பட்டது. அது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட மிக முக்கியமான வரலாறு கம்பல கலவரம் அல்லது கண்டி கலவரம். அதுக்கு பிறகு நிறைய கலவரங்கள். சகோதரர்களே, இந்த கலவரங்களை ஏற்படுத்தியவர்கள் யார்? சகோதரர் நேரத்தோடு வந்த சகோதரர் ரமீஸ் அவர்கள், மௌலவி ரமீஸ் அவர்கள் அந்த செய்தியை சொன்னார்கள். பிரித்தானியாவுடைய யூத விசமிகளுடைய மேற்பார்வையிலேதான் இந்த கலவரம் நடக்கிறது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஹென்றி ஆல்காட் இந்த மனுஷர் இலங்கைக்கு வந்து தன்னை ஒரு மதத்தை சார்ந்தவர்
பௌத்த மதத்தை சார்ந்தவர் என்று தன்னை அடையாளப்படுத்தி அவரோடு அவருடைய மனைவி இவர்கள் அன்றைய இனக்கலவரத்துக்கு காரணமாக இருந்தார்கள். அவர்களுடைய தூண்டுதல்ல இந்த கலவரம் நடந்தது. அதற்கு பிறகு பல கலவரங்கள் இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது. இந்த கலவரங்களை சிலாக்கள் சொல்லுவாங்க ஈமான். எங்கட சமூகத்தில் ஈமான் இல்லை, அதனால தான் இந்த கலவரம் நடக்குது. இந்த சமுதாயத்தில் அநியாய மனாச்சாரம் கூடிட்டு அதனால தான் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குது. கடந்த சுனாமி காலத்திலே அதைத்தான் சொன்னாங்க. அன்புக்குரிய தோழர்களே, அல் குர்ஆன் சுன்னா இந்த பிரச்சனைகளை மிக தெளிவான கண்ணோட்டத்திலே பார்க்கிறது. அந்த கண்ணோட்டம் விசாலமானது. ஆனா பொருளாதாரத்தை சேமிச்சு பொருளாதாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மூமினையும் பார்த்து இஸ்லாம் விழிக்கிறது. உன்னுடைய கடமை என்ன? உண்ட கடமை என்ன? அவங்கெல்லாம் கஷ்டத்தோட, அன்புக்குரிய தோழர்களே, இனக்கலவரத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த சமுதாயம் பொருளாதாரத்தில் வளர்ந்தவர்கள். இந்த நாட்டிலே எந்த மக்கள் போனாலும் அவர்களுக்காக அள்ளி கொடுத்தவர்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்தவர்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை ஏழை எளியவர்கள் கொட்டியவர்கள், வறுமையினுடைய வாசல் அல்லாஹு ஆலம் தெரியாதவர்கள். ஏன்? அவர்களுடைய தொழில், அந்த தொழிலை கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அருள் சொரிந்திருந்தான். ஆனால் அவர்களை ரப்புல் ஆலமீன் ஒரு கண் கொண்டு பார்க்கிறான், எங்களுக்கு ஒரு கண் கொண்டு பார்க்கிறான். அவங்க ஸ்கூல்கள்ல போய், பொது இடங்கள்ல போய் தஞ்சம் அடைஞ்சு அடுத்தவர்களுடைய சாப்பாட்டுக்கு, அடுத்தவருடைய சாப்பாட்டை எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்தவர்கள் கிடையாது. ஆனால் அவர்களுக்கும் ஒரு துன்பத்தை ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். இப்போது எங்களிடம் கேட்கிறான், மூமினாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறான், உன்னுடைய பங்கு என்ன? உன்னுடைய பங்கு என்ன? அவர்களை பார்த்து நீ படிப்பினை பெற வேண்டும். உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய செல்வம், உன்னுடைய பலங்கள் ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி கொடுக்கப்பட வேண்டும். இந்த சமுதாயத்திலே மிக பிரதானமான ஒரு செய்தி, அந்த சமுதாயத்திலே இருந்து படிப்பினை பெறுவதற்காக சொல்லுகிறேன். அவர்கள் பொருளாதாரத்திலே எங்களுடைய சமூகம் இந்த நாட்டை பொறுத்தமட்டில் ஓரளவு கூடுதலா என்று சொல்ல முடியாது, ஓரளவு வளர்ந்திருந்தாலும் இந்த சமுதாயத்திலே கல்வி மட்டம் என்பது மிக குறைவாக இருக்கின்ற செய்தியை நானும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய பொருளாதாரம் நாளை சூறையாடப்பட்டால், எங்களுடைய பலம் நாளை சூறையாடப்பட்டால், எங்களே இருக்கின்ற பலவான்கள் நாளை மரணித்து விட்டால், எங்களுக்கு கை கொடுக்கின்ற ஒரே ஒரு சொத்து, அன்புக்குரிய தோழர்களே, சரியாக புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய பிள்ளை, நான் படிக்கவில்லை, என்னுடைய பிள்ளைகளை படித்தவர்களாக மாற்ற வேண்டும். லட்சங்கள் செலவழிக்கப்பட வேண்டும், கோடிகள் செலவழிக்கப்பட வேண்டும். என்னுடைய பிள்ளையை இந்த நாட்டிலே ஒரு துறை சார்ந்த ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நான் கொண்டு செல்வேன்.
அதுதான் என்னை பாதுகாக்க வேண்டும், அவனுக்கு நான் ஈமானை கொடுப்பேன், ஈமானோடு கல்வியையும் கொடுப்பேன் என்ற சபதத்தை எடுங்கள். அந்த கல்வியை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் வெற்றி பெற்றவர்கள். மன் ஹரஜ ஃபீ தலபில் இல்மி ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். யார் கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாரோ அவர் சொர்க்கத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய பாதையிலே இருக்கிறார். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே இருக்கிறார். அந்த கல்வியை கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை போராட்டத்திலே இருக்குங்கள். அந்த போராட்டம் கல்வி ரீதியான போராட்டம், சிந்தனா ரீதியான போராட்டம், பகுத்தறிவு ரீதியான போராட்டம். அந்த போராட்டத்தில் யாரும் ஜெயிக்க முடியாது. இந்த சமுதாயத்திலே எங்களுக்கு அழகான ஒரு முன்னுதாரணம். கடந்த யுத்தத்தின் போது எங்களுக்கு அடுத்த சமுதாயம் தமிழ் சமுதாயம். எங்க போனாலும் அவர்கள்தான், எந்த தொழிலுக்கு போனாலும் அவர்கள்தான். படிப்பினை இல்லையா? படிப்பினை பெறக்கூடாதா? அவர்களை கொண்டு படிப்பினை எடுக்கக்கூடாதா? அன்புக்குரிய தோழர்களே, நாங்கள் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக இந்த நாட்டிலே வாழ வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய உள்ளத்திலே ஒரு முடிவை எடுங்கள். நான் என்னுடைய பிள்ளையை கல்விக்காக, அந்த கல்வியை வளர்க்கின்றவனாக, ஊட்டக்கூடியவனாக இருப்பேன் என்ற முடிவை அல்லாஹ்வுக்காக எடுங்கள். அன்புக்குரிய தோழர்களே, பொருளாதாரம், ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தின் தேவை, அவன் எதை வேண்டுமானாலும் இஸ்லாமிய அடிப்படையிலே உழைக்க முடியும் என்று வலியுறுத்திய இஸ்லாம் அடுத்த செய்திகளை அடுக்கடுக்காக சொன்னேன். அந்த இடத்திலே ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை சொல்லுகிறான். என்ன செய்தி? நாளை மறுமையிலே நடக்கின்ற ஒரு காட்சியை சொல்லுகிறான். யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதின் பிபனீஹி வஸாஹிபதிஹி வஅഖீஹி வஃஸீலதிஹி அல்லதி துஅவீஹி வமன் ஃபில் அர்லி ஜமீஅன் சும்ம யுன்ஜி. மறுமை நாளையில ஒரு மனுஷன் தண்ட பிள்ளைய பார்ப்பான், தண்ட மனைவிய பார்ப்பான், தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பான், தனக்கு பக்கத்திலே இருந்தவர்களை பார்ப்பான், குடும்பத்தாக்கள் எல்லாரையும் பார்ப்பான். பார்த்துட்டு அந்த நாளை மறுமையிலே தான் தப்பிக்க வேண்டும் என்று நினைப்பான். வமினல் அர்லி ஜமீஅன் சும்ம யுன்ஜி. உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அடகு வைத்தாவது நான் தப்பிச்சு கொள்ளணும், நான் இந்த நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதற்கான முயற்சி எடுப்பானாம். ஏன்? ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், கல்லா இன்னஹா தலா நஸாஅத்தல் லிஷவா ததுஉ மன் அத்பர வதவல்லா. அல்லாஹு அக்பர். அந்த நரகம், பலா என்கின்ற நரகம் தான் இந்த உலகத்தையே கொடுத்து விட்டு, தண்ட பிள்ளையை கொடுத்துட்டு, தண்ட குட்டியை கொடுத்துட்டு, தண்ட மனைவியை கொடுத்துட்டு, தண்ட அக்கம் பக்கத்து வீட்டார்களை எல்லாம் கொடுத்து விட்டு நான் தப்பிக்க வேண்டும் என்று மர்மையிலே நினைக்கிறானே, இந்த மனிதனுக்கு லலா என்ற நரகம் தான் இருக்கிறது. அது மனிதர்களுடைய எல்லா எலும்புகளையும் தோள்களையும் உருக்கிவிடும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? அவன் அந்த நரகம் மன் அத்பர, பொருளாதாரம் இருக்கும், அந்த பொருளாதாரத்தை செலவு செய்யுங்க என்று சொன்ன அதுபர பின்வாங்குவான். பத்தவல்லா, இதுக்கெல்லாம் கொடுப்பேனா என்று ஓடிடுவான்.
வஜமஅ ஃபஅவ்ஆ, பொருளாதாரத்தை வச்சு கணக்கு பார்த்து கொண்டிருப்பான். நான் யார் தெரியுமா? 5 கோடிக்கு சொந்தக்காரன். நான் யார் தெரியுமா? 10 கோடிக்கு சொந்தக்காரன். நான் யார் தெரியுமா? நான் 20 கோடிக்கு சொந்தக்காரன். சொல்றானா இல்லையா? கோடிகள் அடுக்கிக் கொண்டே போவான். தேவைக்கு கேட்டான், சமூக தேவைக்கு கேட்டான், கல்வி தேவைக்கு கேட்டான், என்ன செய்வான்? அவனுடைய பொருளாதாரம் இறங்கி வராது, அவன் ஏறி ஓடுவான். அன்புக்குரிய தோழர்களே, ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அவர்களை நாளை மறுமையிலே வலாவிலே போட்டு புரட்டுவோம். எங்கப்பா உண்ட பொருளாதாரம்? எங்கப்பா உண்ட பொருளாதாரம்? நீ நினைச்சு கொண்டிருந்தாய் இந்த பொருளாதாரம் உனக்கு பிரயோஜனம் என்று. கிடையாது, கிடைக்கலையே. எங்கப்பா உண்ட பட்டம்? எங்க உண்ட பதவி? உண்ட ஆளுமை? உண்ட சக்தி? கிடைக்கலையே. அன்புக்குரிய தோழர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், தாய் குலத்தை பார்த்து சொன்னார்கள். எந்த நாளையிலே சொன்னார்கள்? பெருநாள் தினத்திலே சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? யா மஅஷரன் நிசா, பெண்கள் சமூகமே கவனமாக கேளுங்கள், நான் உங்களை நரகத்திலே கண்டேன், உங்களிலே அதிகமானவர்கள் நரகத்திலே இருக்கிறார்கள். காரணத்தை சொன்னாங்க. அதிகமா திட்டுறீங்க, உங்க புருஷனை நீங்க மதிக்கிறதே கிடையாது. ஒரு பெண்மணி எழும்புகிறார், கருத்த முகத்தை உடைய ஒரு பெண்மணி எழும்புகிறாள். அல்லாஹ்வின் தூதரே ஏன் என்று கேட்கிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸத்தக்ன, தஸத்தக்ன, நீங்கள் தர்மம் செய்யுங்கள், பின்னுக்காதீங்க. புருஷன் பள்ளியில் 5000 ரூபாய் தாரேன்னு லிஸ்ட்டை போட்டுருவார். நான் இந்த முறை கஞ்சிக்காக வேண்டி 10,000 ரூபாய் நான் தாரேன். பொஞ்சாதி கிட்ட போய் சொன்னோன்னே பொஞ்சாதிர முகமெல்லாம் ஒரு ஜாய் அப்படி சூடாயிரும், பலூன் மாதிரி. அப்படி 2 நாளைக்கு பேச்சே கிடையாது. ஏம்மா பேசுறா? இல்லை, ஓ உங்களுக்கு எந்த நேரம் பார்த்தாலும் பள்ளி பள்ளி பள்ளி. எங்கட குடும்பத்தின் நிலைமை எப்பயாவது யோசிக்கிறீங்களா? ஏம்மா உனக்கு ஒரு நேரம் உண்ட வயிறு பட்டினியா ஆயிக்க வச்சுக்கிறேனா? ஒரு நேரம் சாப்பாடுக்கு வழி இல்லாம நீந்திக்கிறாயா? ஒரு நேரம் உனக்கு சாப்பாடு இல்லாம எத்தனை காலம் எத்தனை வருஷம் கழிச்சுக்கிறாய்? எப்படியாவது தந்தேன் தானே, தந்து கொண்டிருக்கிறான் தானே, அதுக்காக வேண்டி தானே ஓடுறேன், அதுக்காகத்தான் என்ன தியாகம் செய்கிறேன், என் வேர்வை என் ரத்தத்தை எல்லாம் வேர்வையாக தாரேன். தர்மோண்டு சொன்ன உடனே பொத்து கொண்டு வாராயே, தசத்தக்குன சதக்கா செய். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், நீ கொடுக்கவில்லையா, கொடுக்காட்டியும் பரவாயில்ல, உன் புருஷன் சொல்லு, தூண்டி விடு, தர்மம் செய்யுங்க. பக்கத்து வீட்டுல புள்ள பட்டினி ஆயிக்குது, பக்கத்து வீட்டுல அந்த மனுஷன் பட்டினியா கஷ்டத்தோட இருக்கிறா, புள்ளைய வளர்க்க முடியல, பக்கத்து வீட்டுல ஓலை கட்டுறதுக்கு வழி இல்லாம கஷ்டத்தோட இருக்கிறாங்கப்பா, ஏதாவது செய்யுங்களே. தோ வேறு வேலையில என்னுடைய சமூகம் எந்த பாவமும் செய்யலையே, எந்த அநியாயமும் செய்யலையே, எந்த பட்டினியிலே வாழலையே, ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கு அடுத்தவனை நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே. சொல்லி அனுப்புங்க உங்களோட புருஷன்கிட்ட, புருஷன்கிட்ட சொல்லுங்க, கொண்டு போய் கொடுங்கப்பா, 4 பக்கெட் பால்மா வாங்கி கொடுங்க, 4000 போகட்டும், பரவாயில்லை பரவாயில்லை, நாங்க ஒரு நேரம் பட்டினி ஆயிப்போம், என் புள்ள ஒரு நேரம் பட்டினி ஆயிக்கட்டும், பரவாயில்லை. எங்களுக்கு முன்னால் இருக்கிற அந்த சமுதாயம் கண்ணீர் வடிக்கிறார்கள்.
லட்சங்கள் கோடிகளோடு வாழ்ந்தவர்கள் நடுத்தருவிலே இருக்கிறார்கள். வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கும் அவர்களுடைய வீடுகளிலே இருந்து துரத்தப்படுவதற்கும் ரப்புல் ஆலமீன் சொன்ன ஒரே ஒரு காரணம், எந்த ஜமாத்தையும் சொல்லல, எந்த இயக்கத்தையும் சொல்லல, எந்த ஒரு கட்சியையும் சொல்லல, அவர்கள் ரப்புல் ஆலமீனை ஏற்றுக்கொண்டார்கள். எங்களுடைய ரப்பு தூய்மையும் மகத்துவமும் மிக்க ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னார்கள். அதனால் தான் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். வேற ஏதாவது காரணம் இருக்குதா? வேற ஏதாவது காரணம் இருக்கிறதா? எந்த ஒரு காரணமும் இல்லையே. அல்லாஹ்வினுடைய இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக 100 வீடுகள் அடிக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. பக்கத்திலே நடுவிலே ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரனுடைய வீடு இருக்கிறது. அதை விட்டு போட்டு, அந்த கடையை விட்டு போட்டு அடித்து தகர்த்தினார்களே. ஏன்? ஏன்? அன்புக்குரிய தோழர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய ஆற்றலும், எனக்கு உறுதியும், எனக்கு தைரியமும், எனக்கு உற்சாகமும் இருக்கும் போது தாராளமாக உழையுங்கள். இஸ்லாத்தினுடைய வரம்புகளை பேணி உழையுங்கள். இஸ்லாத்தினுடைய வரம்புகளை பேணி உழையுங்கள். கலப்படம் செய்யாதீர்கள், மோசடி செய்யாதீர்கள், அடுத்தவர்களை ஏமாற்றாதீர்கள். ஹலாலான அடிப்படையிலே வேண்டிய மாதிரி நீங்கள் உழையுங்கள். இந்த நாடு இல்ல, எந்த நாட்டுக்கு போனாலும் பரவாயில்லை. ஆனா நான் உழைக்கின்ற ஒவ்வொரு சொத்திலையும், எந்த ஒவ்வொரு ரூபாய்களிலும் அதிலே எனக்கு அடுத்த வீட்டுக்குரிய பங்கு இருக்கிறது, ஏழை எளியவர்களுக்குரிய பங்கு இருக்கிறது, வறுமையிலே இருக்கின்றவர்களுக்குரிய பங்கு இருக்கிறது, கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்குரிய ஒரு உரிமை இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். தாய்மார்களே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய கணவன்மாரிலே யாராவது சதகா செய்தால், யாராவது தர்மம் செய்தால் அவர்களை பாராட்டுங்கள், அவர்களை பாராட்டுங்கள், அவர்களுக்கு உற்சாகப்படுத்துங்கள், அவர்களை கோழைகளாக வைத்து விடாதீர்கள். கஞ்சத்தனம், கஞ்சத்தனம் உள்ள ஒரு மனுஷனாக உங்களுடைய புருஷன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை, அந்த யோசனையை மறந்து விடுங்கள், மறைத்து விடுங்கள். நாங்கள் தர்மம் செய்வோம், நாங்கள் தர்மம் செய்வோம். அழகான முன்மாதிரி யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. தன்னுடைய மகள் அவதூறு சொல்லப்படுகிறார். மிஸ்தஹ் என்ற ஒரு வறுமையிலே வாடுகின்ற ஒருவருக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செலவழிக்கின்ற பொறுப்பை எடுத்திருந்தார்கள். அவதூறு குற்றச்சாட்டு வந்த உடனே மிஸ்தகும் சேர்ந்து அவதூறு சொன்னார். அன்புக்குரிய தோழர்களே, தனக்கு எதிராக இருந்தவர்கள் அவர் மனம் வெறுப்படைகிறார். என்ற மகளுக்கு எதிராக நான் பொருளாதாரத்தை செலவிடுற ஒருத்தர் அவதூறு சொல்றாரு என்ற கவலை. ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். இந்த முடிவு பிழையானது. நீங்க செலவழிக்கின்றவருக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டும். அது உங்களுக்கு எதிராக அவர் செயல்பட்டாலும் என்ற வசனத்தை ரப்புல் ஆலமீன் சூரா நூறிலே இறக்குகிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டுப்படுகிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு, வறுமையிலே இருக்கின்றவர்கள் சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது, ஆனால் விருந்தாளியை கவனிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். வயுஸரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அல்லாஹு அக்பர். தங்களுக்கு தேவை இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறார்களே,
இவர்கள் இந்த சமுதாயத்திலே இருக்கிறார்கள். தேவைக்குது. புள்ள சாப்பிடல, மனைவி சாப்பிடல, நான் சாப்பிடல, அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், அவரை கவனிக்க வேண்டும், அவரை கவனிக்க வேண்டும். கவனித்தார்கள். அன்புக்குரிய தோழர்களே, அந்த சஹாபாக்களை பார்த்து ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார், யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனா வ யதீமா வ அஸீரா. அவர்கள் யாருக்கு உதவி செய்கிறார்கள் தெரியுமா? ஏழை எளியவர்களுக்கு, யதீம்களுக்கு, அனாதைகளுக்கு, சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கு உதவி செய்கிறார்கள், தர்மம் கொடுக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், இன்னமா நுத்தியமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ். அல்லாஹு அக்பர். ஏன் கொடுக்கிறோம் தெரியுமா? அடுத்தவன் பணக்காரன், செல்வந்தன், தர்மசாலி அப்படின்னு சொல்லணும் என்பதற்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி நாங்கள் இந்த தர்மத்தை செய்கிறோம். வலா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நாங்கள் சகோதரர்களே, லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. அவர்கள் சொன்ன செய்தி, நாங்க உங்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைக்கவில்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டிதான் இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகளாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அல் குர்ஆனுடைய வசனம் இறங்கிய உடனே தன்னுடைய சொத்தை அந்த தோழர் கொடுக்கிறார். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு விருப்பமானதை அல்லாஹ்வினுடைய பாதையிலே நீங்கள் கொடுக்காத வரையில் நீங்கள் முழு கூலியையும் அல்லாஹ்வினுடைய முழு திருப்தியையும் அடைந்து கொள்ள முடியாது என்ற ஒரே ஒரு வசனம். அப்படியே சலண்டர் ஆகிறார்கள், தன்னுடைய தோட்டத்தை கொடுக்கிறார்கள். அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு முழு தோட்டத்தையும் கொடுக்கிறார்கள். உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். யா உம்மு தஹ்தா, உம்மு தஹ்தாவே, வீட்டை விட்டு வெளியேறுங்கள், இது எங்களுக்கு சொந்தமான வீடு கிடையாது என்று அந்த இடத்திலே சொல்லுகிறார்கள். உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், என்ன செய்தீர்கள்? தர்மம் கொடுத்து விட்டேன், அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுத்து விட்டேன். அப்படியா? ரபிஹ்த திஜாரதக் யா அபா தஹ்தா. அபூ தஹ்தாவே, உங்களுடைய வியாபாரம் வெற்றியானதாக, சிறந்ததாக, லாபமுடையதாக ஆகிவிட்டது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வியாபாரம் லாபமாகிவிட்டது என்று ஆர்வப்படுத்தி நகலல் அம்சியா, வீட்டிலே இருக்கின்ற பொருட்களை எல்லாம் தூக்கி வீசினார்கள் வெளியிலே. அடுத்த வீட்டுக்கு போனார்கள். தோட்டம் அல்லாஹ்வுக்காக வேண்டி கடன் கொடுக்கப்பட்டு விட்டது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அடுத்த என்னுடைய பொறுப்பு இந்த வீட்டிலே இருக்க முடியாது, நான் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். வெளியேறினார்கள். அந்த தாய் செய்த உதாரணம் எங்களுடைய வாழ்க்கையிலே சேர வேண்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, தர்மம் என்பது எங்களை வாழ வைக்கும், வறுமையை எங்களை விட்டு ஒதுக்கும், வறுமையை விட்டு விரட்டி அடிக்கும். அந்த வறுமைக்கு நீங்கள் பயப்படாதீர்கள், தர்மத்தை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் எனது பிள்ளைகளுக்கு நான் எவ்வாறு சாப்பாடு கொடுக்கிறேனோ, என்னுடைய குழந்தைகளுக்கு நான் எப்படி உணவை கொடுக்கிறேனோ, அதே போல எனக்கு பக்கத்திலே இருக்கின்ற குழந்தைகளை பாருங்கள், பக்கத்திலே இருக்கின்ற உறவுகளை பாருங்கள், கணவனுடைய உறவுகளை பாருங்கள், கணவனுடைய சகோதரர்களை பாருங்கள், உங்களுடைய சகோதரனை பாருங்கள், உங்களுடைய சகோதரிகளை பாருங்கள். தாராளமாக முடியுமான வரையில் அதனை பிரித்து கொடுங்கள், பிரித்து கொடுங்கள், பிரித்து கொடுங்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை செய்வான். இது நான் சொல்லவில்லை, அல் குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ்வினுடைய தூதருடைய பொன்மொழிகள் சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இஸ்லாம் ஒரு முஸ்லிமுடைய பொருளாதாரத்தில் அவனுக்குரிய பங்கு
தனக்கு பக்கத்திலே இருக்கின்றவர்களை எந்த நேரமும் பார்த்து அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாளை மறுமையிலே நாங்கள் நஷ்டவாளிகளுடைய கூட்டத்திலே சேர்ந்து விடுவோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இந்த இடத்திலே நாங்கள் எந்த அளவு ஈமானோடு இஹ்லாஸோடு அல்லாஹ்வினுடைய திருப்தியை எதிர்பார்த்திருக்கிறோமோ அதே போல வல்லவர் ரஹ்மான் அவனுடைய நிறைந்த கூலியை உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் எங்கள் அனைவருக்கும் தந்தரல வேண்டும். அவனுடைய ரஹ்மத்துடைய கூட்டத்திலே என்னையும் உங்களையும் சேர்த்து வைப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.